ஹலோ ஆஃபீஸர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லலாம், சோஷியல் இஷ்யூஸ்னு சொல்லலாம், இல்லை நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். செப்டம்பர் 23, 2024 அன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து. வாட்சிங் சைல்டு செக்ஸ் அப்யூஸ் மெட்டீரியல் இஸ் அன் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஹிஸ்ட்ரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திடலாம். ஒரு போனோகிராஃபியில் சில்ட்ரன் இருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம ப்ரைவேட்டாக பார்த்தாலும், டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தாலும், ஸ்டோர் பண்ணாலும், இல்லை அதை மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும், மற்றவங்களுக்கு காட்சிப்படுத்தினாலும் அது தண்டிக்க தகுந்த செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு கீழே அப்படின்னா போக்சோ ஆக்டுக்கு கீழேயும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டுக்கு கீழேயும் அது ஒரு குற்றச்செயல்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஹிஸ்ட்ரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜனவரி 11 அன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னென்னா, 28 வயசு தகுந்த ஒரு வாலிபர் இந்த மாதிரியான போனோகிராஃபியை டவுன்லோட் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கு எகென்ஸ்டாக ஃபைல் பண்ண கேஸில் அவங்க ஜட்ஜ்மெண்ட்டாக இந்த மாதிரி ப்ரைவேட் பர்சன் ஒரு டொமைனில் ப்ரைவேட்டாக டவுன்லோட் பண்ணி வைக்கிறது தப்பு கிடையாது, அது க்ரைம் கிடையாது, அது அவங்களோட ப்ரைவேட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு எகென்ஸ்டாக ஃபைல் பண்ணுறாங்க ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். எதுக்கு கீழே அப்படின்னா ஜஸ்ட் ரைட் ஃபார் சில்ட்ரன் அலைன்ஸ், அதாவது குழந்தைகள் கூட்டணிக்கான உரிமைகள் அப்படிங்கிறதுக்கு கீழே சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. இதை 3 பேர் கொண்ட நீதிபதிகள் விசாரித்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதில் ஒருத்தர் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா DY சந்திரசூட். அவர் என்ன சொல்கிறான்னா, சைல்டு விக்டிமைசேஷன் ஆகிறதுக்கான ஆரம்ப கட்டம் தான் இந்த மாதிரியான பாலியல் ரீதியான நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்கிறாரு. இதை சப்மிட் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா JB பர்திவாலா. இவர் சப்மிட் பண்ண 200 பேஜஸில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த குழந்தைகளோட வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை இன்டர்நெட்டில் பதிவிடுறது மூலியமாக அது பல வருஷத்துக்கு அது இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மூலியமாக நிறையா பேர் பார்ப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு அந்த அறிவு இருக்கும், அந்த நாலேஜ் இருக்கும். நம்மளை யாரோ 3வது மனுஷங்க நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னமும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இருக்கும். அதனால் அந்த சிச்சுவேஷன்லேருந்து அந்த குழந்தையால் மீண்டு வரவே முடியாது. அது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராமாவாக மாறி அந்த குழந்தை அதே சுச்சுவேஷனில் அப்படியே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்களால நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியாது. ஒரு சின்ன ஹோப்போ இல்லை சான்ஸோ அவங்களுக்கு கிடைக்காது அதுலேருந்து மீண்டு வர்றதுக்குன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சைல்டு போனோகிராஃபி அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அப்யூஸ் மெட்டீரியல் அப்படின்னும் இல்லை அதோட சுருக்கமான சீம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா சைல்டு போனோகிராஃபி அப்படிங்கிறதே ஒரு அநியாயம் விளைவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அந்த குழந்தைக்கு. ஏன் அப்படின்னா அந்த குழந்தை தன்னோட விருப்பத்தின் பேரில் அது போய் அந்த வீடியோலையோ ஃபோட்டோஸ்லேயோ நடிக்கலை, இல்லை அதை கட்டாயப்படுத்தி அதை அப்யூஸ் பண்ணி அந்த வீடியோஸில் அந்த குழந்தைய காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை சைல்டு போனோகிராஃபின்னு சொல்லாதீங்க, அதை சைல்டு அப்யூஸ்னு சொல்லுங்கள். இல்லாட்டினா அதோட சீரியஸ்னஸ் இந்த உலகத்துக்கு தெரியாமையே போயிடும், இந்த சொசைட்டிக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. யாரெல்லாம் அந்த வீடியோஸை பார்க்குறாங்களோ அவங்க கண் முன்னாடி அந்த குழந்தைக்கு அநியாயம் நடக்கும்போது பார்க்குறதுக்கான ஒரு சமம் அப்படின்னு சொல்கிறாரு. யாருமே வீடியோஸ் பார்க்குறவங்க நேரில் பார்க்குறவங்க அப்படின்லாம் கிடையாது, 2ம் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் பார்லிமெண்ட் கிட்ட ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. போக்சோ சட்டத்தை திருத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சைல்டு போனோகிராஃபி அப்படிங்கிற வார்த்தையை நீக்கிட்டு சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அண்ட் அப்யூசிவ் மெட்டீரியல் அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கும் அவசர சட்டம் ஏற்படுத்தி இனிமேல் வர எல்லா ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஆர்டர்ஸ்லேயும் சைல்டு போனோகிராஃபின்ற வார்த்தையை எடுத்துகிட்டு சீம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்டிஸ் பர்திவாலா ஒரு கொஷின் கேட்குறாரு நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். என்ன அப்படின்னா, நீங்கள் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்க? போக்சோ ஆக்ட் செக்ஷன் 15 கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு சைல்டு போனோகிராஃபிக் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா அது அஃபென்சிவான ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 67B இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தாலோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலோ மட்டும் அது குற்றச்செயல் கிடையாது. அதை டவுன்லோட் பண்ணாலும்
அதை வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்த்தாலும் இல்லை அதை க்ரியேட் பண்ணாலும் அதை மற்றவங்கள்ட்ட வாங்கினா கூட அது வந்து கண்டிக்க தகுந்த செயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து நாட்டுக்கு மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா இப்போ நிறையா செக்ஷுவல் அப்யூஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இருக்க அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. இனிமேலாவது இது கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புவோம். ஆனால் ஏதாவது ஒரு வீடியோ வந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணுவோம், கமெண்ட் பண்ணுவோம். ஆனால் இதை பண்ணாதான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறதே கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோஸ் பார்த்தாங்க அப்படின்னா உடனே சொல்லுங்கள், இதை பார்க்காதீங்க, அதை வந்து டெலீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள், ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்கள். நீங்கள் ஆஃபீஸர் ஆகி தான் ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வைக்கணுன்றது கிடையாது, பவரில் இருந்தால் மட்டும்தான் அதை பண்ணணும் கிடையாது. கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு சட்டம் போட்டாலும் நம்மளுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் பண்ணி ஆகணும். இதுக்கான இனிஷியேட்டிவை நீங்கள் பர்சனலாக இன்னிலேருந்தே எடுங்க. இந்த சீரியஸ்னஸை எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி எல்லாருக்கும் அவேர்னஸை கொண்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாய்.